அண்ணா இந்த புதினா மல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலைவாசிலாம் ஏறி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து மல்லி ரேட்டு கம்மியாக இருக்குது, புதினா ரேட்டு ஏறி இருக்குது அப்படிங்கிறீங்க. எதனாலண்ணா இவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குது? மூட்டையாக 500 சொல்கிறாங்க வெளியே, மல்லி மூட்டை 400 350 கிட்ட சொல்கிறாங்க. இது என்ன காரணம்? மழை பெஞ்சு அங்கே அழுகி போச்சு. இங்கே ஒசூர் அந்த பக்கம் பயங்கர மழையா? மழை சரி சரக்கு வராதுன்னா தண்ணி ஆகும் அது மாதிரி. இப்போ உங்ககிட்ட மல்லி ரேட்டு கம்மியாக இருக்குது, பட் ஆனால் வெளியே கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்களே. இங்கே அதிகமாகுது. இங்கே வச்சாலும் மக்கள் வரல, வியாபாரம் இல்லை அந்த அளவுக்கு. ஓ, வியாபாரமே இல்லை. கொரோனாவுக்கு பிறகு அப்படி தான் ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி வியாபாரம் பரவாயில்ல அப்படி வியாபாரம் வந்து வியாபாரம் வந்து இங்கே பண்ணுற மாதிரி அங்கே வெளியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மல்லி புதினாலாம் இருக்கலாம்ண்ணா. இந்த புதினா ஒரு கட்டு எவ்வளோன்னு கொடுக்குறீங்க, மல்லி ஒரு கட்டு எவ்வளோன்னு கொடுக்குறீங்க? காலையிலலாம் வந்து 8 ரூபா ஒரு கட்டு. மல்லி 5 ரூபா. மல்லி வந்து காலையிலலாம் 5 ரூபா கொடுத்தோம். இப்போ எல்லாம் 3 ரூபா கேட்டால் கூட போடுறோம். இது நீங்கள் வாங்கி மொத்தமாக விற்கிறீங்க, இப்போ லேட் டைம் ஆயிடுச்சு விற்கிறீங்க, பட் அது உங்களுக்கு லாஸ் தானே. நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு நஷ்டம் தான் வியாபாரம் பண்ணுது. வேறு வழியில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. பழகி போச்சு. அங்கே கிட்டத்தட்ட 34 வருஷமாக அதை கொத்தாள் சொல்லிருந்து பண்ணிடுவோம். சரி சரி இந்த வியாபாரம் பழகி போச்சு. அதனால் என்ன பண்ணுறது, சரி வேறு வழியில் நான் அது பண்ணிட்டு போகணும். இப்போ எவ்வளோ பேர் நேற்று வந்து பசங்களாம் இன்றைக்கி வியாபாரம் தனியாக பண்ணுறாங்க. 4 நாள் கடையில் வேலைச்சாங்க, தனியாக வியாபாரம் பண்ணுறாங்க. மக்கள் வந்து பெருகி போச்சு, கடையில் பெருகி போச்சு, வியாபாரம் மெயின் காரணம் தான். சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.